ஐயோ, இதுலடா அது ஜிலேபி கொண்டை. இந்த மாதிரி கொண்டைய இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. கண்டட யூஸ் ஆகுது. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஏதோ ஒரு மரத்தை காமிச்சு சொல்லு. காய் இந்த இதுவா குச்சி குச்சா காய் வருதுன்னு சொன்னாங்க. அடிச்சுடுவேன் அடிச்சுடுவேன் பல்லல தட்டிடுவேன் கவனிக்கற. இன்னைக்கு கர்நாடகாவோட நிலவரம் வெயில். ஐயோ, வானிலை ஏ சாயாதடி. அங்க ஒரு மலை, அங்க ஒரு மலை, 2 2 3 4 5 6 மலை. உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள். பிறக்கும் போதே 6 7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி. A few moments later. இது நடையா ஒரு நாடகம் அன்று நடக்க. Few minutes later. அங்க நெட் அங்கதான் கடாது. எவ்வளோ பெரிய போட்டு வெட்டுறாங்க. ஃபேனும் தேவையில்லை, குளிரா தான் இருக்குது. சுத்தி சுத்தி வராங்க. என்ன இது? கார்த்திக் புதுசு போனார். பெருமை பேச ஆரம்பிச்சது. அவர் சிரிக்கிறாரு. தள்ளடையாண்டுக்குது. திருப்பி வரும்போது அப்புறம் ஒருத்தியே அவன் சமாளிக்கிறது பெரிய விஷயம். அவன் கேட்டவே எடுத்து கொடுத்துருப்பான். ஆமா, அப்படிதான் காசு எடுக்க வந்தா சல்லடை எடுக்கிறதுக்கு அப்புறம் அச்சோ வலியக்க வந்து மாட்டிக்கிட்டானே. போகணும். ஆமா மறுநாள் வந்துட்டு ஸ்பெஷல் வாட்டர் கேன் நம்ம வந்து உங்க அப்பாவுக்கு தெரியாது. எனக்கு தான் முத பரிசு. நான் விட்டுருவேனா? நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில்ல? சொல்லு பாட்டு, என்ன பாட்டு? அரோகரா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் யாரும் உங்களுக்கு தெரியுதா? நயன்தாரா கால் தூசி கொறிக்க நீ. எனக்கு அதான் வேணும். யாரு கேட்டு வர சொன்னீங்க? வினோத்தை வளர்க்கலான்னு பாக்குறீங்களா? வயசாயிடுச்சு. இல்ல அந்த சுத்தி போனேன். கொடுத்தா 10 ரூபா தராங்க. 10 ரூபா கொடுங்க. பயப்படாம போ. பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. உள்ள இருந்து சண்டை இருக்கு. பாடுறாங்க பாரு. வேற பாடுறாங்க. அவங்க கன்னடத்துல பாடுறாங்க. எங்க அப்பா
உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. இதுல அள்ளி போட்டு வாங்க. சரி அதை காமிக்கிற எக்ஸ்பிளைன் பண்ணு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணு ஏதாச்சும். எதுக்கு போட்டிருப்பாங்க என்ன போட்டுருக்காங்க? இந்த வைக்கப்போர் போட்டு குண்டை பத்த வைப்பாங்க. அந்த பக்கம் ஆடு மாடு அந்த மாதிரி நிறைய பசு மாடு அந்த மாதிரி நிறைய நிற்கும், பூரா நிற்கும். அது வச்சுட்டு இது அப்புறம் விட்டுருவாங்க அந்த மாடெல்லாம். அது அதை தாண்டி ஓடிடும், இந்த சைடு போயிடும். பின்னாடி அந்த ஆட்டுக்காரங்க பின்னாடி ஓடிடும். சரி இப்போ நீங்கள் ஏன் தாண்டிங்க? நாங்கள் தாண்டோம். ஆடு மாடெல்லாம் தாண்டிச்சு.